A very good morning to all my dear first standard kitties. Wish you a very happy new year to all my dear parents and my children. உங்கள் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே சேஃபாக இருங்க. கொரோனாவோட செகண்ட் வேவ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சேஃபாக இருங்க. ஆனால் அந்த சேஃப் தான் இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆனால் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெளியே வரக்கூடாது, சேஃபாக இருக்கணும். ஓகேவா? ஓகே, ஓரல் காம்படிஷன்ஸுக்கு எல்லாமே நீங்கள் ஹெட்டிங் பார்த்துருப்பீங்க. காம்படிஷனுக்காக எல்லா காம்படிஷன்லேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணும். உங்களுக்காக ப்ரைஸஸ் இங்கே காத்துட்டு இருக்கு. ஓகேவா? எல்லாருமே ரெடி ஆகுவீங்க நம்புகிறோம் மிஸ்ஸு. ஏன்னா லாஸ்ட் இயர் கூட காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் வின் பண்ணிட்டீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லா மிஸ்ஸுங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி. ஸோ தயவு செஞ்சு இந்த இயர் வரக்கூடிய இந்த காம்படிஷன்லேயுமே எல்லாருமே ரெடி ஆகிக்கோங்க. ஓகேவா? ரெடியானால் உங்களுக்கு தான் நல்லது. ஓகேவா சில்ட்ரன்? ஸோ எல்லா காம்படிஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த இயர் உங்களுக்காக எக்ஸ்ட்ரா ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் கூட உங்களுக்கு கொடுத்துருக்கோம். உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாருமே வின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எல்லாருமே ரெடி ஆகுங்க. இப்போ நீங்கள் பிக்சரில் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு பிக்சர் பார்த்துட்ருக்கீங்க. அது யாருன்னு யாருக்காவது தெரியுதா? ஓகே, யார் அப்படின்னா கிங் அலெக்சாண்டர். கிங் அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி தானே? த கிரேட் கிங். வேர்ல்டுலே பெஸ்ட்டான கிங் யாருன்னா இந்த கிங் அலெக்சாண்டர் தான். இவரை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டுக்குள்ளே அடிப்போலாம். கிங் அலெக்சாண்டர், இவரோட டேடி பேர், அப்பா பேர் என்ன அப்படின்னா பிலிப்ஸ். அவரும் ஒரு கிங்கு தான். ஓகேவா? இவர் இந்த கிங் அலெக்சாண்டர் பார்ன் ஆன உடனே பிலிப்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப போல்டான பேபியாக தெரிஞ்சிருச்சான். வீர குழந்தை மாதிரி இந்த அலெக்சாண்டரை பார்த்தப்போ பிலிப்ஸுக்கு தெரிஞ்சிருச்சான். ரொம்ப நாலேஜ் உள்ள பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்ஸுக்கு தெரிஞ்சதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களாம். ஓகேவா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரில. ஹிஸ்ட்ரியிலேயே ஃபேமஸான ஒரு ஹார்ஸோட நேம் குவிஸ் கிளாஸில் கூட நம்ம சார் பேசியிருக்காங்க. லாஸ்ட் இயர் கூட பேசியிருப்பாங்க. நீங்கள் யூகேஜியில் இருந்துருப்பீங்க. வந்த குழந்தைங்களுக்கு தெரியும். ஹிஸ்ட்ரியிலே ஃபேமஸான ஒரு ஹார்ஸ், குதிரையோட பேர் என்ன அப்படின்னா புஸ்ஸி பேலஸ். என்னது? புஸ்ஸி பேலஸ். இந்த ஹார்ஸ்க்கு எல்லாமே தெரியும். என்ன பண்ண சொன்னாலும் எல்லாமே தெரியும். அந்த ஹார்ஸை இந்த இவரோட டேடி பிலிப்ஸ் அவங்க வாங்கினாங்க. ஓகேவா? இப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த புஸ்ஸி பேலஸ், இந்த ஹார்ஸ் யாருக்குமே அடங்கலை. என்ன சொன்னாலும் அடங்கவே இல்லை. துள்ளி குதிச்சுக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் எதுவும் இல்லாமல் பண்ணி பார்க்குறாங்க. அது அடங்கிறது மாதிரி இல்லவே இல்லை. சும்மா குதிச்சுக்கிட்டே இருக்குது. இதை பார்த்தது யார் அப்படின்னா இந்த கிங் அலெக்சாண்டர். அதாவது பிலிப்ஸோட சன்னு தான் அலெக்சாண்டர். இவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஹார்ஸை கட்டி வச்சு அந்த கூண்டுக்குள்ளாடி என்ன பண்ணுறாரு, இறங்குறாரு. இறங்கும்போது அவங்க டேடி சொல்கிறாரு, தயவு செஞ்சு இறங்காத, வேணாம் இறங்காத, இது யாருக்குமே அடங்கலை, டேஞ்சர், போகாது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் கேட்கவே இல்லை. போய் பார்க்குறாரு. உள்ளாடி போயிட்டு இந்த குதிரை, இந்த ஹார்ஸ் எதுக்காக இவ்வளோ தூரம் சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவருக்கு நாலேஜ் என்னன்னா, அதோட நிழல், அந்த ஹார்ஸோட நிழல் கீழே விழும். இப்போ நம்ம சன் இருக்குது, டே டைமில் போய் வெளியே நின்று பாருங்கள், நம்மளோட நிழல் கீழே விழும். அப்படி தானே? குட்டீஸுக்கெல்லாம் அதை பார்த்து ஒரு இடையில ஒரு வீடியோ கூட ஒரு ஸ்மால் பேபி அதோட நிழலை பார்த்து ஓடுது பயந்துக்கிட்டே. அப்போ ஸ்மால் பேபிஸுக்கு தெரியாது இது என்னோட நிழலுன்னு தெரியாது. ஏதோ பேய் மாதிரி அது பயந்துக்கிட்டே ஓடினது மாதிரி ஒரு வீடியோ கூட வாட்ஸ்அப்லாம் வந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த ஹார்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னா, அதோட நிழலை பார்த்து பயந்து துள்ளி குதிக்கிறத இவருக்கு தெரிஞ்சிருச்சு. இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, உடனே அந்த குதிரையை வெளியே கொண்டு சன் எந்த சைடில் இருக்கோ அந்த சைடை பார்த்து நிற்க வச்சுட்டார் அந்த குதிரையை. அப்போ அதோட நிழல் என்ன படலை, கீழே அதோட ஷேடோ கீழே உள்ளலை. உடனே இந்த குதிரை என்ன ஆயிடுச்சுன்னா அடங்கிருச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன இதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம். அதுக்கப்புறமா சொல்கிறாரு. ஸோ அவ்வளவு டேலண்டான பர்சன் தான் யார் அப்படின்னா இந்த கிங் அலெக்சாண்டர். அது வரைக்கும் அவங்க டேடி கிட்ட தான் இந்த ஹார்ஸ் இருந்துச்சு, புஸ்ஸி பேலஸ். இதுக்கப்புறமா இந்த ஹார்ஸோட நாலேஜ், ஹார்ஸும் நல்ல ஹார்ஸ் தான். அதனால் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த கிங் அலெக்சாண்டர் அந்த ஹார்ஸை தன்னோட ஹார்ஸாக எடுத்துக்கிட்டார். ஓகேவா? அதாவது இவர்
இறக்குறது வரைக்கும் அந்த ஹார்ஸை கூடவே வச்சுருந்தார். ஸோ அதனால தான் இந்த ஹார்ஸு ஹிஸ்ட்ரியிலே ஃபேமஸானதாக சொல்லப்பட்டது. இந்த ஹார்ஸோட நேம் என்னது? எஸ், புஸ்ஸி பேலஸ். ஹார்ஸோட நேம் என்னது? புஸ்ஸி பேலஸ். புஸ்ஸி பேலஸ்ன்னு எங்கே சொன்னாலும் உங்களுக்கு உடனே ஞாபகம் வரணும். யாரோட ஹார்ஸ்? எஸ், கிங் அலெக்சாண்டரோட ஹார்ஸ். இந்த கிங் அலெக்சாண்டரோட டீச்சர் யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். இந்த கிங் அலெக்சாண்டரோட டீச்சர் நேம் என்னது? அரிஸ்டாட்டில். இவரும் ஒரு ஃபேமஸ் டீச்சர் தான் இந்த அரிஸ்டாட்டில். அதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த அரிஸ்டாட்டில் கிட்ட அலெக்சாண்டர் படிக்கிறதுக்காக போகிறாங்க. போனப்போ அரிஸ்டாட்டில் இந்த அலெக்சாண்டரை பார்த்து அரிஸ்டாட்டில், அதாவது அவரோட டீச்சர் கேட்குறாங்க, என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டை சேர்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? என்கிட்ட ஸ்டூடெண்ட்டை சேர்ந்து கற்றுக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டீச்சர் இவரை பார்த்து கேட்குறாரு. உடனே அலெக்சாண்டர் அதுக்கு என்ன கேட்குறாருன்னா, எனக்கு ஆசிரியராக தகுதி உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஆகக்கூடிய தகுதி எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டாரு. புரியுதா? எனக்கு ஆசிரியராக தகுதி, எனக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட ஸ்டூடெண்ட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு நல்ல நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அரிஸ்டாட்டில் இவருக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதை கேட்டு அவங்களோட டேடி, அதாவது அலெக்சாண்டரோட டேடி பிலிப்ஸ் டெட் ஆனதுக்கப்புறம் இவரோட 20th ஏஜில் 20வது வயசில் கிங்காக மாறுறாரு. ஓகேவா? கிங்காக மாறி நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எல்லா இயர்ஸ்லையும், அதாவது 13 வருஷம் 13 இயர்ஸ் துருக்கி, ஈஜிப்ட், ரஷ்யா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் பண்ண எல்லா கண்ட்ரீஸ்லையும் என்ன பண்ணுறாருன்னா வின் பண்ணாலும் இவருக்கு எந்த பெருமையுமே வரல. இப்போ வின் பண்ணிட்டு வரும்போது, இப்போ ஒரு கண்ட்ரியை பிடிச்சிட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடியவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா பிரிசனர்ஸாக பிடிச்சிட்டு அவங்களோட கண்ட்ரி கொண்டு வந்துடுவாங்க. அதாவது வார் நடக்கும்போது கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து பிடிச்சிட்டு வரவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணல அப்படின்னா மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து பிடிச்சிட்டு வந்த அந்த கைதிகளை, பிரிசனர்ஸை என்ன பண்ணல, டார்ச்சரே பண்ணலையாம். அவங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் பண்ணி கொடுத்தாங்களாம். அவ்வளோ ஒரு ஃபேமஸ் கிங் தான் யாருன்னா இந்த கிங் அலெக்சாண்டர். இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே இவரை மாதிரி ஒரு பெஸ்ட் கிங் கிடையவே கிடையாது. அதனால தான் இவரை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா அலெக்சாண்டர் த கிரேட். ஸோ இவரோட ஹார்ட் ஒர்க்னால தான் இவர் இவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனாக இப்போது ஹிஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ நம்மவும் ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பர்சனாக நம்மளால் வர முடியும். பட் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உங்கள் மம்மி ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனாலையோ உங்கள் டேடி உங்களுக்கு சொல்லித்தரதுனாலையோ வர முடியாது. உங்கள் மம்மி டேடி ஜஸ்ட் ஹெல்ப்பர் தான், உங்களோட மிஸ்ஸு ஜஸ்ட் ஹெல்ப்பர் தான். பட் உங்களோட ஹார்ட் ஒர்க் அங்கே நிறைய இருக்கணும். ஓகேவா? ஓகே, டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் த சப்ஜெக்ட் ஜென்ரல் நாலேஜ் இன் லெசன் 13 நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வரிசையாக ஃப்ளவர்ஸ் நேம், ட்ரீஸ் நேம், வெஜிடபிள்ஸ் நேம் வரிசையாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்னன்னா இந்த 13ஓட டாபிக் ஃப்ரூட்ஸ். லெசன் 13ஓட டாபிக் என்னது? எஸ், ஃப்ரூட்ஸ். இந்த ஃப்ரூட்ஸ் லெசனை பாருங்கள். இதுலேயும் 3 ஃபில்லப் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த ஃப்ரூட்ஸோட நேம்ஸ் கீழே இருக்கும், லைன் போட்டிருப்போம். அந்த ஃப்ரூட்ஸோட நேமை நீங்கள் இந்த லைனில் ரைட் பண்ணணும். ஓகேவா? ரீட் பண்ணுறேன் பாருங்கள். லெசன் 13 ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்வீட். Fruits are good for health. We get fruits from plants and trees. First one read பண்ணுறேன். Fruits are sweet. Fruits எப்படி இருக்கும்? எஸ், ஸ்வீட்டாக இருக்கும். சில ஃப்ரூட்ஸ் ஸ்வீட் ப்ளஸ் சோர் டேஸ்ட்லேயும் இருக்கும். பட் மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸஸ் ஆர் ஸ்வீட்டாக தான் இருக்கும், ஸ்வீட் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஃப்ரூட்ஸ் ஆர் குட் ஃபார் ஹெல்த். ஃப்ரூட்ஸும் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி வெஜிடபிள்ஸ் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதோ அதே மாதிரி ஃப்ரூட்ஸும் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. we get fruits from plants and trees. எங்கேருந்து ஃப்ரூட்ஸ் நமக்கு கிடைக்கிது? பிளான்ட்ஸ்லேருந்தும் ட்ரீஸ்லேருந்தும். மேங்கோ ட்ரீ, ஆப்பிள் ட்ரீ இதெல்லாம் ட்ரீஸ்லேருந்து கிடைக்கக்கூடியது. பிளான்ட்ஸ்லேருந்தும் நிறைய டொமேட்டோலாம் எங்கேருந்து தான் கிடைக்கிது? பிளான்ட்ஸ்லேருந்து தான் கிடைக்கிது. ஸோ we get fruit from plants and trees. ஓகேவா? ஒன்ஸ் மோரி பண்ணுறேன். லெசன் 13 ஃப்ரூட்ஸ். Fruits are sweet.
Fruits are good for health. We get fruits from plants and trees. Next பாருங்க, write the name of the fruit under each picture. அதாவது ஒவ்வொரு பிக்சருக்கும் கீழே அதோட நேமை ரைட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கீழே இருக்கு பாருங்க, லாஸ்ட்டாக அந்த பேஜஸில் இருக்கிறத நான் 9 நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ணுறேன். ஆப்பிள், பைனாப்பிள், மேங்கோ, பனானா, பொமிக்ரானட், grapes, jackfruit, guava, orange. Once more I will read. Apple, pineapple, mango, banana, pomegranate, grapes, jackfruit, guava and orange. ரீட் பண்ணிட்டேன். இப்போ பிக்சரை பார்த்து ஒன் பை ஒன்னாக சொல்லலாம். நீங்களே பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பிக்சர்? எஸ், ஆரஞ்ச். செகண்ட் ஒன், எஸ், பனானா. தேர்ட் ஒன், yes, mango. Fourth one, pineapple. Next one, apple. Okay, super. Next one, grapes. Next one, pomegranate. Next one, guava. Last one, jackfruit. Okay, வா இதில் ஃபஸ்ட்டு 3 லைன்ஸும் ஃபில்லப்பில் வந்திருக்கு பாருங்கள். உங்கள் புக்கில் எந்த வேர்டை மிஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்கேனோ அந்த வேர்டை உங்கள் புக்கில் பென்சில் ஸ்கேல் யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபில் அப் த பிளாங்க்ஸ். ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்வீட். ஃப்ரூட்ஸ் என்ன டேஸ்ட்டில் இருக்கும்? எஸ், ஸ்வீட் டேஸ்ட். ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்வீட். ஃப்ரூட்ஸ் ஆர் குட் ஃபார் ஹெல்த். ஃப்ரூட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? நம்மளோட ஹெல்த்துக்கு யூஸ் ஆகும். ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னா கண்டிப்பாக ஃப்ரூட் சாப்பிடுங்க. பாடி ஹீட் இல்லாமல் கூலிங்காக இருக்கணும்னா ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன், we get fruits from plants and trees. எங்கேருந்து நமக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்குது? எஸ், பிளான்ஸ்லேருந்தும் ட்ரீஸ்லேருந்தும் நமக்கு கிடைக்குது. ஒன்ஸ் மோர் ஃபஸ்ட்லேருந்து ரீட் பண்ணுறேன். ஃபில் அப் த பிளான்ஸ். ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்வீட். ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்வீட். ஃப்ரூட்ஸ் ஆர் குட் ஃபார் ஹெல்த். ஃப்ரூட்ஸ் ஆர் குட் ஃபார் ஹெல்த். We get fruits from plants and trees. We get fruits from plants and trees. ஓகேவா? அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டு தான் ஃபில்லப்பில் வரும். நீங்கள் உங்களோட புக்கில் பென்சில் ஸ்கேல் யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஃப்ரூட்ஸோட நேமும் அதோட யூசஸையும் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், ஆரஞ்ச். ஃபஸ்ட் ஒன், ஆரஞ்ச். இது எல்லா கண்ட்ரீஸ்லேயும் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்டு தான். இதை ஸ்ரீலங்காவில் என்ன நெய்ம் வச்சு கூப்பிடுவாங்களாம் அப்படின்னா தோடை. தோடை, தொடை இல்லை, தோடை. ஓகேவா? ஸ்ரீலங்காவில் தோடைன்னு சொன்னால் தான் ஆரஞ்சுன்னு அவங்களுக்கு தெரியுமா, மற்றபடி ஆரஞ்சுன்னு சொன்னால் தெரியாதான். தோடைன்னு தான் அங்கே கூப்பிடுவாங்களாம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சஸ்லேயே 600 டைப்ஸ் ஆஃப் ஆரஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஆரஞ்சும் ஸ்வீட்டாக இருக்காது. சில ஆரஞ்சு ரொம்ப ஷோராக இருக்கும். சில ஆரஞ்சு சோர் ப்ளஸ் ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? அந்த ஆரஞ்சு அதிகமாக எங்கே க்ரோ ஆகுது, எந்த கண்ட்ரியில் அதிகமாக க்ரோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் தான் அதிகமாக க்ரோ ஆகுது. இந்தியாவில், அதாவது அதிகமாக க்ரோ ஆகக்கூடிய பிளேஸில் 4th பிளேஸில் நம்மளோட இந்தியா இருக்குது. இந்த ஆரஞ்சு ட்ரீயை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஹைட்டில் க்ரோ ஆகும்னா 5 to 8 மீட்டர்ஸ் வரைக்கும் ஆரஞ்சு ட்ரீ க்ரோ ஆகும். இந்த ஆரஞ்சில் என்னெல்லாம் விட்டமின்ஸ் இருக்குன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி அண்டு பொட்டாசியம், அயன், கால்சியம், இது எல்லாமே இந்த ஆரஞ்சில் இருக்குது. ஓகே, இந்த ஆரஞ்சு அப்படின்னு ஏன் நேம் வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஆரஞ்சு ஃப்ரூட் எடுத்து அந்த தோலை எடுத்துகிட்டு உள்ளாடி சுளை இருக்கும் இல்லை, அதை பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆரஞ்சஸில் 11 பீசஸ் இருக்குமா. எத்தனை பீசஸ் இருக்குமா? 11 பீசஸ். ஆரஞ்சு 6 + 5, 6 + 5 = 11. அதனால தான் இதுக்கு ஆரஞ்சு அப்படின்னு நேம் வந்துருச்சா. முன்னாடி ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க, இப்போ ஆரஞ்சு அப்படி ஆறா போட்டுட்டாங்க. அது நேம் சேஞ்சாகவே இப்போ ஆரஞ்சுன்னு மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ எப்படி நேம் வந்துச்சுன்னா, நீங்கள் இப்போ நீ கவுண்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து அதோட பீலை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த பீசஸை கவுண்ட் பண்ணி பாருங்கள், 11 இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? இந்த ஆரஞ்சு எதுக்கு யூஸ் ஆகும், நம்மளோட பாடியில் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இம்யூனிட்டி பவரை நிறைய கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி. அதுக்கப்புறமா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் கண்ட்ரோல் பண்ணுறது,
அதுக்கப்புறமா நம்மளோட ஐசைட்டு, நம்மளோட ஐக்கு பவர் கொடுக்குறது இந்த ஆரஞ்சுக்கு ஒர்க்கு தான். ஸோ எப்போ கிடைச்சாலும் நீங்கள் ஈட் பண்ணணும். விட்டமின் சி இதில் நிறைய இருக்குது. ஓகேவா? சொன்னேன் 600 டைப்ஸ் ஆஃப் ஆரஞ்சஸ் இருக்குதுன்னு சொன்னேன். கமல் ஆரஞ்சு, பம்பளிமாஸ் ஆரஞ்சு, இப்படி நிறைய பேர் இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்ரீலங்காவில் இந்த ஆரஞ்சு என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? தோடை. ஸ்ரீலங்காவில் ஆரஞ்சு என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? தோடை. ஆரஞ்சு வந்து எந்த கண்ட்ரியில் ரொம்ப அதிகமாக க்ரோ ஆகுது? பிரேசில். நம்மளோட கண்ட்ரி 4th பிளேஸ்ல இருக்குது. ஓகேவா? விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி தான் நிறைய இருக்குது. ஐசைட்டுக்கு அதனால் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, இம்யூனிட்டி பவர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எப்போ கிடைச்சாலும் ஈட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பனானா. பனானாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். வாழைப்பழம் எப்போவுமே கிடைக்கும். இதுக்கு சீசனே கிடையாது. எல்லா பிளேஸ்லேயும் கிடைக்கும். இப்போ திருச்சியில் மட்டும்தான் கிடைக்கும், சென்னையில் மட்டும்தான் கிடைக்கும், அப்படி கிடையாது. எல்லா பிளேஸ்லேயும் எப்போவுமே கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்டு தான் இந்த பனானா. எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிக்கும். இந்த பனானா ஃபஸ்ட்டாக எங்கே க்ரோ ஆச்சுன்னா ஏஷியாவில் தான் ஃபஸ்ட்டு க்ரோ ஆகிருக்கு. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கிங் அலெக்சாண்டரை பற்றி பார்த்தோம்ல. அவர் கிமு 327 இந்தியாவுக்கு வந்தப்போ ரொம்ப பிடிச்சதா இந்த பனானா ஃப்ரூட்டை எடுத்துட்டு, அதாவது அவரும் சாப்பிட்டுட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அதுக்கப்புறமா போன கண்ட்ரீஸுக்கு எல்லாத்தையுமே இந்த பனானா ஃப்ரூட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு. யார்? எஸ், கிங் அலெக்சாண்டர். ஸ்டார்டிங்லேயே அவரை பற்றி நிறைய நியூஸ் சொன்னேன். அந்த கிங் அலெக்சாண்டருக்கும் இந்த பனானா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதனால் அவர் சாப்பிட்டுட்டு இந்த பனானா ஃப்ரூட்டை அவர் எந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போனாரோ அந்த கண்ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லை, ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா பனானா வந்து ரொம்ப ஃபிங்கர், நம்மளோட குட்டி ஃபிங்கர் இருக்குல்ல, அந்த ஷேப்பில் தான், அந்த அளவுக்கு தான் இருக்குமா. இப்போ தான் பனானாலாம் ஷேப்பாக மாறி மாறி ஒவ்வொரு வெரைட்டியாக வந்துடுச்சு. நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. சிலது ஸ்மாலாக இருக்கும், சில பனானாஸ் ரொம்ப பிக்காக இருக்கும். ஆனால் முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிங்கர் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருந்துச்சான். அதாவது அரேபியன் லாங்குவேஜில் பனானா அப்படின்னா அதோட மீனிங் என்னென்னா ஃபிங்கர். அரேபியன் லாங்குவேஜில் பனானா அப்படின்னு அதோட மீனிங் என்னது? எஸ், ஃபிங்கர். ஸோ இந்த நேமை வச்சுருக்காங்க. ஓகேவா சில்ட்ரன்? ஸோ இந்த பனானா உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும். ஓகேவா சில்ட்ரன்? ஸோ எல்லா பிளேஸ்லேயும் எப்போ வேணாலும் கிடைக்கும். இந்த பனானா ஃபஸ்ட்டு எங்கே க்ரோ ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஏஷியாவில் தான். கிங் அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்தப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் இந்த பனானா. அதனால் அவர் அதுக்கப்புறமா எந்தெந்த கண்ட்ரீஸுக்கு போனாரோ அங்கெல்லாம் இந்த பனானாவை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓகேவா? இந்த பனானா வந்து ஓல்டன் டேஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிங்கர் அளவுக்கு தான் இருந்துச்சான். அதனால் அரேபியன் லாங்குவேஜில் இதை ஃபிங்கர்னு சொல்லுவாங்களாம். ஃபிங்கர் அப்படின்னா பனானா அப்படின்னு மீனிங்கா அரேபியன் லாங்குவேஜில். ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக எங்கே கிடைச்சாலும் எப்போவுமே சாப்பிடலாம். இதுக்கு இப்போ தான் சாப்பிடணும், ஹீட்டு டைமில் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. எப்போ வேணாலும் சாப்பிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் மேங்கோ. எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச ஃப்ரூட். அது மட்டும் இல்லை, நம்மளோட நேஷ்னல் ஃப்ரூட் மேங்கோ. நம்மளோட நேஷ்னல் ஃப்ரூட். பாகிஸ்தான்லேயும் இது நேஷ்னல் ஃப்ரூட்டு தான். நம்மளோட இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயும் மேங்கோ தான் நேஷ்னல் ஃப்ரூட். ஓகேவா? எல்லா ஃப்ரூட்ஸை விடையும் பீப்புள்ஸ் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஃப்ரூட் இந்த மேங்கோவான். எவ்வளவோ ஃப்ரூட்ஸ் இருக்குது இந்த வேர்ல்டில். அந்த எல்லா ஃப்ரூட்ஸை விடையும் பீப்புள்ஸ் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ் எது? எஸ், இந்த மேங்கோ. இதை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடித்து இதுலேருந்து ஐஸ்கிரீமும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? டேஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கிறதுனால ஃப்ரூட்லேயே இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்னன்னா உணவுகளின் கடவுள். ஓகேவா? இதோட டேஸ்ட், அதாவது இந்த மேங்கோவுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்கிறதுனால இந்த மேங்கோவுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்னன்னா உணவுகளின் கடவுள் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா? இதுவும் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் ஹீட்டு டைம் நிறைய எடுக்காதீங்க. சரியா? ஓகே. இது எந்த கண்ட்ரீஸ்லாம் நேஷ்னல் ஃப்ரூட்டாக வச்சுருக்காங்க? எஸ், நம்மளோட கண்ட்ரி இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயும் நேஷ்னல் ஃப்ரூட்டாக வச்சுருக்காங்க. எப்போவுமே கிடைக்கும், நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இதோட டேஸ்ட் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்ன? எஸ், உணவுகளின் கடவுள். என்னது? உணவுகளின் கடவுள்.
நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பைன் ஆப்பிள். பைன் ஆப்பிள் பார்த்துருக்கீங்களா? அன்னாசி பழம். நீங்கள் இப்படி வாங்கி தான் சாப்பிடுவீங்க அப்படி தானே? ஓகே, இந்த பிளான்ட்டை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. நெட்டில் போட்டு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும் அப்படின்னா வில்லேஜஸ்ல எல்லாம் போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக பார்க்கலாம். அதுலேயும் நிறைய பீப்புள்ஸ் பார்த்ததே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. என்னென்னா திருச்சியிலேருந்து மிஸ்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, கன்னியாகுமரிக்கு வந்திருந்தாங்க மிஸ்ஸோட ஃப்ரெண்ட்ஸு வீட்டு பக்கத்துலேருந்து. வந்தப்போ அவங்களுக்கு இந்த பிளான்ட்டை பார்த்து அவங்களுக்கு என்னான்னே தெரியலை. இது என்னான்னு வந்து கேட்குற அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா தெரியாது, வில்லேஜஸில் தான் மேக்ஸிமம் க்ரோ ஆகும், நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பைனாப்பிளுக்கு மேலே க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இதை எடுத்து நம்ம சாண்டில் வச்சாலே நியூ பைனாப்பிள் பிளான்ட் வந்துடும். இதுக்கு சீடு எதுவுமே கிடையாது. இந்த பைனாப்பிளே மேலே இருக்குது பாருங்கள், க்ரீன் கலர் லீவ்ஸ் தெரியுதுல்ல, அந்த லீவ்ஸை எடுத்து சாண்டில் வச்சாலே நியூ பைனாப்பிள் பிளான்ட் வந்துடும். ஓகேவா? இந்த பைனாப்பிளில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு சாப்பிட பிடிக்காது. ஏன்னா உள்ளாடி தான்ஸ் மாதிரி இருக்கும். அதோட தோல் பார்த்தீங்க, அதோட பீல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான்ஸாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லை, கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டம். கட் பண்ணி சாப்பிடலாம், சாப்பிட்டா அதோட யூசஸ் நிறைய. சாப்பிட்றதுக்கு கஷ்டம் அப்படின்னு வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. கட் பண்ணி அதோட பீலில் நீட்டாக கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தான்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ஈட் பண்ணுங்கள். ஆனால் அதில் இந்த கிடைக்கக்கூடிய யூசஸ் அவ்வளோ அதிகம். என்னெல்லாம் யூசஸ் அப்படின்னா, பாடி வந்து வெயிட் கண்ட்ரோலில் இருக்கும், நிறைய சாப்பிட்லாம். பாடியோட வெயிட் வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். டைஜஷன் சிஸ்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? அதுக்காக டெய்லிக்குமே கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிடாதீங்க, மீடியமாக சாப்பிடுங்க. டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னா பாடியோட ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். பாடியோட வெயிட் கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு டெய்லி என்ன செய்யக்கூடாது, நிறைய சாப்பிடக்கூடாது. டைஜஷன் நல்ல நீட்டாக டைஜஷன் நடக்கும். பட் டெய்லிக்குமே சாப்பிட்டோம் அப்படின்னா பாடியோட ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெய்லி இதை சாப்பிடக்கூடாது. பைனாப்பிள்னா என்னது? எஸ், அன்னாசி பழம். நெக்ஸ்ட் ஒன் ஆப்பிள். எல்லாருக்குமே பிடிச்ச ஃப்ரூட்டு தான் ஆப்பிள். ஆப்பிள் இதை வந்து தமிழில் குமிழி பழம், இல்லைன்னா சீமை இளந்தம் பழம், இல்லைன்னா ஆம் பழம். நிறைய பேர் இருக்குது. எல்லாத்தையுமே வரிசையாக சொன்னால் இவங்களுக்கு மைண்டில் இருக்காது. குமிழிப்பழம் சொல்லலாம், சீமை இளந்தம் பழம் சொல்லலாம், ஆப்பழம், ஆப்பழம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது வந்து எங்கே அதிகமாக க்ரோ ஆகும்னா கூலிங் பிளேஸில் தான் நிறைய க்ரோ ஆகும். ஜம்மு காஷ்மீர் சைடு பார்த்திங்க அப்படின்னா நிறைய ட்ரீஸ் வச்சுருப்பாங்க. அங்கேருந்து தான் நமக்கெல்லாம் வரும். கூலிங் பிளேஸ் எங்கே இருக்கோ அங்கே இந்த பிளான்ட், இந்த ட்ரீ வந்து க்ரோ ஆகும். ஓகேவா? ஒரு இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்பு கூட இருக்குது. என்னன்னா, an apple a day keeps the doctor away. an apple a day keeps the doctor away. டெய்லி ஒரு ஆப்பிளை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டாக்டரை பார்க்க வேண்டிய தேவை இல்லவே இல்லை. அவ்வளோ ஹெல்த்தி ஃப்ரூட்டு தான் இந்த ஆப்பிள். ஓகேவா? ஸோ டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால டெய்லி ஈட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டாக்டரை போய் பார்க்க வேண்டிய தேவை இல்லையா. அதனால தான் இங்கிலீஷில் இந்த ப்ராபர் வச்சுருக்காங்க, an apple a day keeps the doctor away. டெய்லி ஆப்பிள் சாப்பிட்டோன்னா டாக்டரை பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் கிரேப்ஸ். கிரேப்ஸ்லேயே மெனி டைப்ஸ் இருக்கான். மெனி டைப்ஸ் இப்போ நமக்கே நல்லா தெரியும். பிளாக் கலர் கிரேப்ஸ், க்ரீன் கலர் கிரேப்ஸ், சீட்லெஸ் கிரேப்ஸ், இப்படி நிறைய டைப்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகேவா? இதையும் ஜூஸாகவும் இது பண்ணி குடிக்கலாம். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுனா, ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகும். வினிகர், வைன், இம்பார்ட்டண்ட்டாக ஒயின் வந்து இதில் தான் செய்வாங்க. ஓகேவா? ஒரு கிரேப்ஸ் பஞ்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில பஞ்சில் 600 கிரேப்ஸ் இருக்குமா, அப்படியே இன்க்ரீஸ் ஆகி சில பஞ்சில் 300 கிரேப்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பஞ்ச் இருக்கான். நம்ம கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டோம், ஸ்மால் பஞ்சு தான் நம்ம பார்த்துருப்போம். பட் அது வந்து க்ரோ ஆகக்கூடிய பிளேஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஞ்சிலேயே 300 ஃப்ரூட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸும் இருக்கான். புரியுதா? ஒரு பன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 300 கிரேப்ஸ். இது வந்து உங்கள் மம்மியோ உங்கள் டேடியோ கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஒரு பஞ்சில் எத்தனை கிரேப்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? எத்தனை கிரேப்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பஞ்சஸ் இருக்குது? 6 to 300 கிரேப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலர் திராட்சை, இதுலேருந்து தான் உலர் திராட்சையை செய்வாங்க. ஸ்மால் பேபிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை ஈட் பண்ணலாம்.
ஃபஸ்ட்லேயே சொன்னேன் மெனி டைப்ஸ் இருக்குது. பிளாக் கலர் கிரேப்ஸ், க்ரீன் கிரேப்ஸ், பன்னீர் கிரேப்ஸ், காஷ்மீர் கிரேப்ஸ், எக்கச்சக்கம் நிறைய டைப்ஸ் ஆஃப் கிரேப்ஸ் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, சுகர் பேஷண்ட் இருப்பாங்கல்ல, அவங்க டெய்லி மார்னிங் ஒரு 5 or 10 கிரேப்ஸ் டெய்லி மார்னிங் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம் அப்படின்னா பிளட்டில் சுகரோட லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டெய்லி சாப்பிட்டா ஹேர் வந்து க்ரோத் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சுகர் பேஷண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 5 or 10 கிரேப்ஸ் வெறும் வயிற்றில் சாப்பிட சொல்லணும். அப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும், ஹேர் வந்து ரொம்ப க்ரோத் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிரேப்ஸும் நம்மளோட பாடிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் தான். கிடச்சா தயவு செஞ்சு சாப்பிடாம விட்டுறாதீங்க, சாப்பிட்ருங்க. நெக்ஸ்ட் ஒன் பொமிகிரானட், மாதுளம்பழம். பொமிகிரானட் நிறைய பேருக்கு பிடிக்காது. சில டைப்ஸ், அதாவது சில வெரைட்டி வந்து கொஞ்சம் பிட்டர் டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானது பொமிகிரானட். பிளட் இல்லை அப்படின்னா இதை டெய்லி சாப்பிடுங்க, பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சிலப்போ வெளியே எங்கேயாவது போயிட்டு வருவீங்க, உடம்பு வந்து ரொம்ப பாடி வந்து டயர்டாக இருக்கும், உடனே இதை எடுத்து நல்லா இந்த சீடை எடுத்து, அதாவது இந்த பொமிகிரானட் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஜூஸாக ட்ரிங்க் பண்ணிங்க அப்படின்னா உடனே நம்மளோட போன ஸ்ட்ரென்த் திரும்ப வரக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பொமிகிரானட்டுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த சீடு மாதிரி தானே இருக்குது, அதை நல்லா பைட் பண்ணி சாப்பிட்றதுனால நம்மளோட டீத்துக்கு ஸ்ட்ரென்த் அதிகம் கிடைக்கும், இம்யூனிட்டி பவரும் இன்க்ரீஸ் பண்ணும். டெய்லி ஆப்பிள் சாப்பிட்லாம், டெய்லி பொமிகிரானட்டும் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ். பிளட் இல்லாதவங்க டெய்லிக்குமே பொமிகிரானட் ஈட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் குவா, கொய்யாப்பழம். ஒயிட்டும் இருக்குது, பிக்சரில் பார்க்குறது மாதிரி ரெட் கலர் குவாயும் இருக்குது. இதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ் தான். இதில் என்ன கண்டென்ட் அதிகம் இருக்குது அப்படின்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இம்யூனிட்டி பவரை அதிகம் பண்ணும். ஓகேவா? ஹார்ட்டுக்கு எந்த ப்ராப்ளம் வராமல் பாதுகாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த குவாய்க்கு இருக்குது. விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி எதுக்கு யூஸ் ஆகும்னா இம்யூனிட்டி பவருக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, விட்டமின் ஏ இருக்குது. விட்டமின் ஏ எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்மளோட ஐசைட், கண்ணோட பார்வைக்கு, ஐசைட்டுக்கு வந்து விட்டமின் ஏ யூஸ் ஆகும். ஸோ இந்த குவாவையும் டெய்லி யூஸ் பண்ணலாம். எல்லாத்தோட வரிசையாக அதோட யூசஸ் சொல்கிறேன். நேற்றுக்கே வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு நாள் 2 இல்லைன்னா 3 ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸோட யூசஸ் கேளுங்க. அடுத்த நாள் அடுத்த பாஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் மீதியை கேளுங்க. வரிசையாக கேட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆயிரும். அதனால தான், ஏன்னா கிளாஸ்னால் கட் பண்ணி 2 நாள் ஒரு 3 நாளாவது ஒரு கிளாஸை நடத்துவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஜாக் ஃப்ரூட், பலாப்பழம். அதாவது ட்ரீஸ்லே காய்க்கக்கூடிய பெரிய ஃப்ரூட் எதுன்னா ஜாக் ஃப்ரூட் தான். நிறைய ஃப்ரூட்ஸ் ட்ரீஸில் இருக்குது, ஆரஞ்சு, ஆப்பிள், பொமிகிரானட், இது எல்லாமே ட்ரீஸில் தான் வரும். இதெல்லாமே ஸ்மாலாக இருக்கும். பட் ட்ரீஸில் காய்க்கக்கூடிய மிகப்பெரிய ஃப்ரூட் என்ன அப்படின்னா இந்த ஜாக் ஃப்ரூட்டு தான். இந்த ஜாக் ஃப்ரூட்டுக்கு உள்ளடக்கக்கூடிய சீடையும் ஈட் பண்ணலாம். ஓகேவா? அதை வந்து நல்லா பாயில் பண்ணி இல்லைன்னா நல்லா ஃப்ரை பண்ணி அதில் இருக்கக்கூடிய சீடை கூட ஈட் பண்ணலாம். இதை ஈட் பண்ணுறதுனால நம்மளோட ஐசைட்டும் நம்மளோட போனுக்கு ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும் இந்த ஜாக் ஃப்ரூட். ஓகேவா? ஸோ இதுவும் கிடச்சா என்ன பண்ணிடுறாங்க, நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. போர் அடிச்சிருக்கா? போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் மோர் வரிசையாக ரீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஸ்டோரியை சொல்கிறேன். ஸ்டோரி சொன்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். ஓகேவா? ஒரு மம்மி இருந்தாங்க. அந்த மம்மிக்கு 4 சில்ட்ரனுமே குட்டி பசங்க தான். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மம்மி வந்து டெய்லி மார்க்கெட் போவாங்க. அங்கே ஏதாவது வெரைட்டியாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கிடச்சுன்னா வாங்கிட்டு வருவாங்க. ஒன் டைம் மார்க்கெட் போனப்போ அங்கே ப்ளம்ஸ் சாப்பிட்ருக்கீங்களா? ஓகே, சாப்பிடாதவங்க மம்மிகிட்ட டேடிகிட்ட கேளுங்க, வாங்கி சாப்பிடுங்க. ப்ளம்ஸ் வந்து அவங்க மம்மி பார்த்ததும் அவங்க மம்மி என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கிட்டு வராங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து எத்தனை வாங்கிட்டு வராங்கன்னா ஒன்லி 4 தான் கிடச்சிருச்சு. அவங்க கையில் இருந்த மணிக்கு ஏத்தாப்பில் வாங்கிட்டு வந்தாங்க. ஒன்லி 4 ப்ளம்ஸ் தான் கிடச்சி. கொண்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி டேபிளில் வச்சுருக்காங்க. மம்மி என்ன நினைக்கிறாங்கன்னா, நைட்டு என்னோடய பசங்க எல்லாருமே சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஃப்ரூட்டை வந்து கொடுத்துடணும் அப்படின்னு மம்மி டேபிளை வாஷ் பண்ணிட்டாங்க. ஈவினிங் வாஷ் பண்ணி வைக்கிறாங்க. வாஷ் பண்ணிவிட்டு எல்லாருமே டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அதில் வந்து அவங்களோட ஸ்மால் பொண்ணு 4th சைல்டு என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளோட பேர் பட்டு. அவளோட பேர் என்னது? எஸ், பட்டு. அவள் கிச்சனுக்கு வந்தப்போ இந்த ப்ளம்ஸை பார்க்குறா. அப்பா
ஏதோ ஒன்று புதுசாக இருக்கே, அழகாக இருக்கே, இந்த ப்ளம்ஸை சாப்பிட்டா தான் என்ன மம்மி எதுக்கு வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரியல, எப்படியாவது ஒன்றை எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடணுமா வேணாமான்னு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறா. திரும்ப நினைக்கிறான் சாப்பிடுவோம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு பட்டு, அந்த பொண்ணு அழகாக இருந்துச்சு, அந்த பாப்பா எடுத்து சாப்பிட்டுருச்சு. ஒரு ப்ளம்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு பேசாமல் போய் உட்காந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கா. 8:00 ஆகிடுச்சு. மம்மி எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு டேபிளில் வந்து பார்க்குறாங்க. ப்ளம்ஸ் 4 வாங்கி வச்சுருந்தேன், எத்தனை தான் இருக்குது, 1 எடுத்து சாப்பிட்டுட்டேன், மீதி எத்தனை தான் இருக்கும்? எஸ், 3 ப்ளம்ஸ் தான் அங்கே இருக்குது. நான் 4 வாங்கிட்டு வந்தேனே, 4 ப்ளம்ஸ் நான் வாங்கிட்டு வந்தேன், இப்போ 3 தான் இருக்குது, 1 எங்கே மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களோட 4 சில்ட்ரனையும் கூப்பிடுறாங்க. வரிசையாக கேட்குறாங்க, நான் 4 ப்ளம்ஸ் வாங்கி வச்சேன், 1 மிஸ் ஆகிடுச்சு, யார் எடுத்தா, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க 4 பேர் நான் எடுக்கலை 4 பேருமே சொல்கிறாங்க. பட்டுவும் அதே தான் சொல்கிறான், நான் எடுக்கலை மம்மி, எடுக்கவே இல்லை, நீங்கள் 3 தான் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் மறந்துட்டீங்க போல் அப்படின்னு பட்டு சொல்கிறா. இல்லை, நான் 4 பேருக்கு ஒன்று சாப்பிட்றதுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன், கவுண்ட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன், 4 ப்ளம்ஸ் இருந்துச்சு, பொய் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மம்மி, பொய், நீங்கள் 3 தான் வாங்கியிருப்பீங்க, மறந்துருப்பீங்கன்னு சொல்கிறா பட்டு. இல்லை, நான் 4 வாங்கிட்டு வந்தேன், உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாருமே உண்மையை சொன்னது மாதிரி இல்லை. இந்த மம்மி வந்து நாலஜான மம்மி, புத்திசாலி மம்மி, கிளவர் மம்மி. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உடனே அப்படியா சரி, இந்த ப்ளம் உடனே சொல்கிறாங்க, இந்த ப்ளம்ஸுக்குள்ளாடி ஒரு சீடு இருக்கும், அந்த சீடையும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டொமக்குள்ளே ட்ரீ வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? அதாவது இந்த ப்ளம்ஸுக்குள்ளாடி சீடு இருக்கும், அந்த சீடையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ஸ்டொமக்குள்ளாடி நம்ம ட்ரீ வளர்ந்துடும், அதுக்கப்புறம் அவ்வளோதான், ட்ரீ வளர்ந்து அங்கே ப்ளம்ஸ் காய்ச்சிட தொடங்கிடும் அப்படின்ட்டாங்க. உடனே பட்டு சாப்பிட்டாலே, திருடி சாப்பிட்டாலே, அவள் உடனே பயந்துக்கிட்டா, ஐயோ மம்மி நான் சாப்பிடல, நான் சீடை சாப்பிடலை, நான் வந்து ஃப்ரூட்டை மட்டும்தான் சாப்பிட்டேன், நான் சீடை அப்படியே விண்டோ வழியே சீடை தூக்கி வெளியே போட்டுட்டேன் மம்மி, நான் சாப்பிடல மம்மின்னு கத்துறா. உடனே அவங்க மம்மிக்கு தெரிஞ்சு போச்சு, யார் எடுத்திருக்கா, எஸ் பட்டு தான் எடுத்திருக்கான்னு அவங்க மம்மிக்கு தெரிஞ்சிருச்சு. உண்மையை இதை வந்து ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கலாம்ல, பார்த்தியா மாட்டிக்கிட்டியா, இதுதான் பொய் சொன்னால் கண்டிப்பாக மாட்டுவீங்க அப்படின்னு அவங்க மம்மி சொல்லிட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு பொய் சொல்லக்கூடாது, என்ன வந்தாலும் பிரச்சனை கிடையாது, உண்மையை தான் பேசணும், ஓகேவா? பொய் சொன்னால் கண்டிப்பாக மாட்டுவோம். ஒரு பழமொழி கூட இருக்குது, பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. ஸோ தயவு செஞ்சு பொய் சொல்லக்கூடாது, மாட்டினாலும் பிரச்சனை இல்லை, உண்மையை சொல்லுங்கள். அவங்க மம்மி உடனே அப்படியே இப்போது உண்மையை சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி எந்த பனிஷ்மெண்ட்டுமே கொடுக்கல. இருந்த 3 ஃப்ரூட்ஸே அந்த பசங்களுக்கும் அவளுக்கும் பாதி கட் பண்ணி கொடுத்து ஷேர் பண்ணி எல்லாருமே ஈட் பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஸோ நம்மவும் எது வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, பொய்யே சொல்லக்கூடாது, ஓகேவா சில்ட்ரன்? ஓகே, இந்த லெசன் 13 திரும்ப ஒன் டைம் நம்ம ரீட் பண்ணிவிட்டு கிளாஸை க்ளோஸ் பண்ணலாம். லெசன் 13, ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்வீட், ஃப்ரூட்ஸ் ஆர் குட் ஃபார் ஹெல்த், we get fruits from plants and trees. ஓகே, ஒவ்வொரு பிக்சரை பார்த்து இப்போ ரீட் பண்ணலாம், என் கூட சேர்ந்து நீங்கள் ரீட் பண்ணலாம், ரீட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆரஞ்ச், செகண்ட் ஒன் பனானா, தேர்ட் ஒன் மேங்கோ, ஃபோர்த் ஒன் பைனாப்பிள், ஃபிஃப்த் ஒன் ஆப்பிள், சிக்ஸ்த் ஒன் கிரேப்ஸ், செவன்த் ஒன் பொமிக்ரானட், எய்த் ஒன் குவா, லாஸ்ட் ஒன் எஸ் ஜாக் ஃப்ரூட். ஈஸி தான், ஸ்பெல்லிங் படிக்கணும். புக் வாங்காதவங்க சீக்கிரமாக புக் வாங்குங்க, வந்து உடனே ஸ்கூலில் வந்து மிஸ்ஸை மீட் பண்ண சொல்லுங்கள். புக்கு வாங்கிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப நல்லது. புக் அப்படி வாங்காதவங்க உடனே உங்கள் ரஃப் நோட்டில் எழுதிக்கோங்க, ஓகேவா சில்ட்ரன்? இந்த நியூ இயர் எல்லாருக்குமே ரொம்ப நல்லதாக இருக்க எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சில்ட்ரன், பாய் பாய்.